அன்ஸ்கிரிப்டட் தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. அம்மா நாங்கள் வந்துட்டு ஆதியோட 2nd பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக டார்ஜிலிங் போயிட்டுருக்கோம். ஓகே, நைட்டு வந்துட்டு பேக்கிங்லாம் வச்சு தூங்குறதுக்கே அரௌண்ட் 1 ஆயிடுச்சு. அகைன் 3:30க்கு எழுந்திரிச்சு கிளம்பி 5:30 மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆதிக்கு இன்னும் நைட் ட்ரெஸ் கூட மாற்றல, கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக தான் இருக்குது. எப்போவுமே ட்ரிப் கிளம்புறோனாலே கொஞ்சம் எனர்ஜி ஃபீலிங் வந்துடும், அந்த வைப் வந்துடும். பட் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. லெட்ஸ் see எப்படி போக போகுதுன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதி நாங்கள் 2 தடவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிருக்கோம். கோவா, உதய்பூர் ரெண்டுமே வந்துட்டு லைக் 1 hour 2 hour ஃப்ளைட் டியூரேஷன் தான். பட் இப்போ வந்துட்டு 3.5 hours. எப்படி இவனை சமாளிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே, லெட்ஸ் see. ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlogல வந்துட்டு நான் எப்படி நாங்கள் டார்ஜிலிங் ரீச் ஆக போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏர்போர்ட் வந்துருச்சு. அங்கே நின்று ஆதிக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நாங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி செக்இன்லாம் முடிச்சு போர்டிங்குள்ளே கரெக்டாக போயிடணும். ஓகே, லெட்ஸ் see. ஸோ நாங்கள் வந்துட்டு பக்தோரா ஏர்போர்ட்லேருந்து பக்கத்தில் நியர்பை ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரொஹிபிட்டட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பேஸ் கேம்பே அந்த ஏர்போர்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் லைஃப்பில் பார்க்குற அந்த ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட் பேக்லாம் வச்சு ஒரு செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு மிலிட்ரி சோல்ஜர்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டார்க் க்ரீனில் வந்துட்டு ஃபுல்லாக டென்ட் வச்சு கேம்ப் ஃபயர் வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் அங்கே வந்துட்டு கேமரா எடுத்தாலே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் வந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ டிரைவர் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணார். சரி ஓகேன்னு சொல்லி ஆன் த வேல 4 வேதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே வந்து வெதர் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. நம்ம ஈரோட்டில் ஒரு மதியானம் எப்படி இருக்கும் வெயில் அந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 hours ஆகும் டார்ஜிலிங் ரீச் ஆக. லைக் 2 hours அதுக்கப்புறமாவே கிளைமேட் நல்லாயிருக்கும். டார்ஜிலிங் ஹில் ஏற ஏற கிளைமேட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் see பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபுட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் வந்துட்டு 1:30. ஃப்ளைட் கொஞ்சம் சீக்கிரமாகவே அரைவ் ஆகிடுச்சு. ஓகே, லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். எல்கின் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு லக்ஸரி ஹோட்டல் தான். எங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த ரூமுமே கிடைக்கல இந்த டேட்ஸ்க்கு. எல்லாருமே 1 month முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு ஓல்டாக இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். பட் ரூம் பாருங்கள், வேறு லெவல். ஆக்சுவலாக வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தோம். பட் இந்த ரூம் பார்த்துட்டு இங்கேயே இருந்துக்கலான்ட்டு இருக்கு. ஆதி என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் பேபி ப்ரூஃப்லாம் பண்ணாமல் இருக்குது. இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணணும். ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் விஸ்டா லைஃப் அன்ஸ்கிரிப்டட். இதுதான் அஃபிஷியலி டே 1. இன்னைக்கு ஆதியோட பர்த்டே. ஆதியும் பார்ட்டியும் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். டார்ஜிலிங் சீரியஸ்லி வேற லெவல். கிளைமேட்டை வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல. திடீர்னுட்டு கொஞ்சம் மிஸ்டாக இருக்க மாதிரி இருந்தது, ஹெவி ரெயின். அகைன் அப்படியே கிளவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ரியலி வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு டைம் ஆதியை வந்துட்டு இவ்வளோ கோல்டு கிளைமேட்டில் வந்துட்டு நாங்கள் வெளியே நைட்டு நேற்று கூட்டிகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு ஐயோ இது ஒரு மிஸ்டேக்கான்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
ஹூனை இப்படி நம்ம ஊதுறோன்னா அந்த ஸ்னோலாம் அந்த புகை மாதிரி வரும்ல அந்த மிஸ்ட், அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டான். எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து எல்கின் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருக்கோம். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரிட்டிஷ்லாம் ஸ்டே பண்ணின ஒரு ரெசார்ட். நல்லாவே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ஓவர் ப்ரைஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், ஆனால் அது அந்த அளவுக்கு வந்துட்டு லக்ஸரியாக நிறைய விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து லைக் ஒரு 5 minutes வாக் போனோனாலே அங்கே வந்துட்டு மால் ரோட் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு மார்க்கெட், மகாக்கல் மார்க்கெட்னு சொல்லிட்டு இருக்கு. நேற்று நைட் அங்கே போயிட்டு எங்களுக்கு ஜாக்கெட்ஸு, கொஞ்சம் ரெயின் கோட்ஸ் அது இதுன்னெலாம் வாங்கிட்டோம். என்ன ஆச்சுன்னா வந்து நான் பார்த்திக்கு ஒரே வேலை தான் கொடுத்துருந்தேன். இந்த ரெயின் கோட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் மட்டும் பேக் பண்ணிருந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அதில் சொதப்பிட்டாரு. என்னோட ரெயின் கோட் எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து ஆதியோட ஜாக்கெட் நாங்கள் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அதாவது ஸ்வெட்டர் டைப்பில் தான் 2 ஜாக்கெட் இருந்தது. அந்த பாம்பர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கோல்டுக்கு கவர் பண்ணுற மாதிரி. அது எல்லாமே நேற்று போய் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு த பிளான் என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மகாக்கல் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டு ஆதியோட பர்த்டேக்காக பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சாமிக்கிட்ட வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க் போகலான் இருக்கோம். ஓகே, லெட்ஸ் see இன்னைக்கு எப்படி போகுதுன்ட்டு நான் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணி. மெயினாக இங்கே ஃபுல்லாக டென்சிங் நார்வேயோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு கேலரி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் தங்கிட்டு இருக்க பிளேஸோட நேம் என்ன தெரியுமா? எல்கின் டார்ஜிலிங் ரெசார்ட். அதில் டென்சிங் நார்வே விங் ஹவுஸ் ஆஃப் மெமரிஸ் அங்கே தங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் குளிர் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ரோடே இல்லை, எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அப்ஹில் ஏறுற மாதிரி, ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி எல்கின்காக தனியாகவே ஒரு vlog எடுக்கலாமாட்டிருக்கு. இது ஃபுல்லாகவே லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸ் மேகசின்ஸ்லாம் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த ரிசப்ஷன். குட் மார்னிங். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது மகாக்கல் டெம்பிள். இந்த டெம்பிளில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, சிவன் புத்தா 2 பேர்த்தையுமே ஒரே கருவறையில் வச்சு சாமி கும்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர் குருக்கள் மாதிரி சிவனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் புத்திஸ்ட் மாங்க் வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க. இது வந்துட்டு ரொம்பவே டார்ஜிலிங்கில் ஃபேமஸான டெம்பிள். எந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எல்லாருமே ஃபஸ்ட்டு மகாக்கல் டெம்பிள் வந்து இங்கே சாமி கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இங்கே வந்துட்டு ஒன் ஆஃப் த டெம்பிள் இன் இந்தியா வேர் 12 சிவன் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது வந்துட்டு ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க. 12 டைப் ஆஃப் சிவன் ஸ்டாச்சு இங்கே வந்துட்டு இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஏதோ சம் ஸ்பிரிச்சுவல் திங் என்னன்னு தெரியல, பட் எல்லாருமே இதை சுற்றுறாங்க, நாங்களும் இதை சுற்றுறோம். நல்லா ஜாலியாக இருக்குது. ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸ்னு சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் குருக்கள் மாதிரி அவர் வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு அப்படியே ஓம் நம சிவாயா அது இதுன்ட்டு அவர் வந்துட்டு ஒரு பக்கம் மந்த்ரா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் மாங்க்கு அவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே எல்லாமே ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஒரு இங்கிலீஷில் எழுதியிருந்தா வச்சு என்னென்ன சாமி பேர்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கலாம்.
பட் ஓகே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளாக் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெம்பிள் ஃபுல்லாக சுற்றி எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ளாக் இருக்குது. ஓகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆதி வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டான். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இங்கே டெம்பிளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்க் போகலான்னு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து கஞ்சன்ஜுங்கா வியூ வந்து நல்லாவே தெரியும் நாங்கள். பட் இப்போ ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறதுனால எங்களால் பார்க்க முடியல. ஓகே வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்துட்டு ஸ்ரூபரி நைட்டிங்கேல் பார்க். இன்றைக்கி வந்துட்டு பெரிய அளவுக்கு பிளான்லாம் கிடையாது, கொஞ்சம் பிளேசஸ் தான் போக போகிறோம். ஸோ ஆதியோட பர்த்டே, அவனுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்துட்டு பார்க் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஃப்ரீயாக நடக்க விட்டுட்டோன்னா ஓடி ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அங்கே போயிட்டு லன்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே குளிரில் வந்துட்டு வெயிலும் அடிக்குது குளிரும் அடிக்குது. நான் வந்துட்டு வெயில் அடித்தோடனேயுமே ஓகே நம்ம ஓவர் கோட்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு கோட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா குளிருது வெயிலும் அடிக்குது. இன்றைக்கி வந்துட்டு வெதர் கொஞ்சம் ஓகே, நேற்றை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாகாக இருக்கிறதுனால எங்களால் கஞ்சன்ஜுங்கா வியூ பாயிண்ட் வர முடியல. ஆக்சுவலி டார்ஜிலிங்லேருந்து எங்கே பார்த்தாலும் கஞ்சன்ஜுங்காவோட அந்த மவுண்டன், ஸ்னோ கேப்டு மவுண்டன் வந்துட்டு தெரியும். பட் எங்களால் இன்றைக்கி பார்க்க முடியல. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டார்ஜிலிங் எப்படி ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ளைட்டில் வரது தான் என்ன கேட்டிங்கன்னா ஃபேமிலிக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன். லைக் 2.5 hours ஃப்ளைட் தான். பெங்களூர், சென்னை எல்லா இடத்துல இருந்துமே கனெக்ட் ஆகுது. நாம் சூஸ் பண்ண வேண்டிய ஏர்போர்ட் வந்துட்டு பக்டோக்ரா ஏர்போர்ட்டில் நம்ம ரீச் ஆகிட்டோன்னா அங்கேருந்து ஒரு 3 hours டிரைவ் நம்ம கேப் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டார்ஜிலிங் ரீச் ஆயிடலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்துட்டு ரயில்வேஸ் மூலமாக எப்படி ரீச் ஆகுறதுன்னு சொல்லி, நியூ ஜல்பாகிரி ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. நம்ம அங்கே வந்துட்டோன்னா அகைன் அங்கேருந்து கேப் இல்லைனா பஸ் கூட இருக்குது. நம்ம வந்து டார்ஜிலிங் ரீச் ஆயிடலாம். ஆக்சுவலாக சிலிகுரிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே சிச்சுவேட் ஆகிருக்கு. சிலிகுரி டு டார்ஜிலிங் போகிற ரோடு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டீப். நான் கூட வந்துட்டு ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல் நம்ம ஊர் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே ஸ்டீப். ரோடு வந்து இப்படி போகாது, இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஐயோ வேறு மாதிரி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஆன் த வேல வந்துட்டு மெரிக், குர்சாங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேசஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு பிளேஸ்லையுமே நீங்கள் ஸ்டே பண்ணி கூட விசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க இல்லை வந்து சோலோ ட்ரிப்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே ஓன் வெஹிக்கலில் வந்துட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது டார்ஜிலிங். இட்ஸ் லைக் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. டார்ஜிலிங் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா சிக்கிம்க்கு கீழே. இந்த சைடு வந்துட்டு நேபாள், இந்த சைடு வந்துட்டு சிக்கிமோட அந்த பார்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டார்ஜிலிங் வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு சூப்பர் பிளேஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து ஒரு முயல்குட்டி வந்திருக்கு. முயல்குட்டி என்ன சாப்பிடுது? பொரி. பிரியா 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 பிரியானா பிரியாணி. என்ன கேட்டிங்கன்னா 1 week மாதிரி லீவ் போட்டு ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணிடுங்க. அப்படியே மெரிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மெரிக், குர்சாங், டார்ஜிலிங், சிக்கிம். சிக்கிமோட பார்டர்ஸ் எல்லாமே, அதுவும் நார்த் சிக்கிமில் வந்துட்டு இன்னுமே ஸ்னோ இருக்குது. மார்ச், ஏப்ரல் எல்லாமே கூட ஸ்னோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சிச்சுன்னா, பெர்மிட் கிடைச்சிச்சுன்னா நேபாள் கூட நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் 2-year-old பேபி ஆதி கூட்டிகிட்டு வரதுனால வந்து நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. வெறும் டார்ஜிலிங் மட்டும்தான் போயிருக்கோம். டார்ஜிலிங் மட்டும்தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ண முடியும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருப்போம். சைட் சீயிங்கில் வந்துட்டு அவ்வளோக்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் இந்த தடவை வந்துட்டு ஆதி வளர்ந்துட்டான், 2 வயசு. ஸோ அவனை வந்துட்டு நிறைய பிளேசஸ்க்கும் கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்.
மலையில நனைஞ்சாச்சு. இங்க கிளைமேட் வந்துட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஜாப்பனீஸ் பீஸ் பகோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. ஜாப்பனீஸ் டெம்பிளும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பீஸ் பகோடா ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். புத்தர் ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் அங்க ரொம்ப நேரம் நின்று ரசிச்செல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா ஸ்டெப்ஸ் எனக்கு 50+ ஸ்டெப்ஸ் லைக் ஸ்டீப்பா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரொம்ப ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்க்குற மாதிரி இருந்தது. மலையில் ஒரே ஒரு அம்பர்லா இருந்தது. ஆதியும் பார்த்தியும் அதில் போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நனைஞ்சிட்டு போனதுனால எங்களால் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் அங்கே ரசிக்க முடியல. பட் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் பிளேஸ் டார்ஜிலிங்கில். கண்டிப்பாக இங்கே வந்தால் ஜாப்பனீஸ் பீஸ் பகோடா மிஸ் பண்ணாமல் போங்க. ஹாய் ஹாய். ஓகே, ஸோ திஸ் இஸ் மால் ரோட், சௌராஷ்டிரா ரோடு எல்லாம் இதுதான். ஸோ டே 1 நாங்கள் வந்துட்டு ஜாப்பனீஸ் பீஸ் பகோடா முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஆதி நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டான். ஸோ 6 தான் ஆகுது. இவ்வளோ இருட்டாயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு கிளெனரி பேக் ஹவுஸ் அங்கே வந்துட்டு ஆதிக்கு கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஆதி வந்துட்டு இறங்கி தான் நடப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி நடந்துட்டுருக்கான். டார்ஜிலிங் சிட்டியே இங்கே தான் இருக்குது. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நைட் லைஃப். ஓகே ஆதி, ஹாப்பி பர்த்டே பேபி. ஹாப்பி பர்த்டே டு யூ. Oh the baby. Happy birthday. You did it.